கரூர் மாவட்டத்தில் உள்ள அரவாக்குறிச்சி தொகுதியில் 2026 தேர்தலில் அதிமுக திமுகவில் பேசப்படக்கூடிய நபர்கள் யார் யார் என்பதை பார்ப்போம். அதிமுகவில் மார்க்கண்டேயன், கட்சியின் ஆரம்பகால உறுப்பினர், தீவிர கட்சி செயல்பாட்டாளர், கரூர் பரமத்தி அதிமுக ஒன்றிய செயலாளராக கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் இன்று வரை பொறுப்பில் இருந்து வருபவர். 1996 முதல் 2001 வரை ஒன்றிய கவுன்சிலர், 2001 முதல் 2006 வரை யூனியன் சேர்மன், மீண்டும் 2020 முதல் 2025 வரை யூனியன் சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 2011 முதல் 2016 வரை கரூர் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டவர். மார்க்கண்டேயன் உள்ளாட்சி பொறுப்புகளில் இருந்தபோது பொதுமக்களின் அடிப்படை தேவைகளான சாலை வசதி, தெருவிளக்குகள், குடிநீர் வசதிகளை சிறப்பாக செய்து கொடுத்து மக்களின் நன்மதிப்பை பெற்றவர். அதிமுகவினர் மட்டுமன்றி மாற்றுக் கட்சியினரும் விரும்பும் வகையில் நட்புடன் எளிமையாகவும் பழகுவது என்கிற சிறப்பு மார்க்கண்டேயனுக்கு இருப்பதை காண முடிகிறது. 2026 தேர்தலை பொறுத்தவரை அரவாக்குறிச்சி தொகுதியில் அதிமுகவில் பேசப்படும் நபர்களில் மார்க்கண்டேயன் பெயர் பலமாக உச்சரிக்கப்படுகிறது. அதிமுகவில் அடுத்து கமலக்கண்ணன் தந்தை இங்கிலீஷ் கற்பனன் அதிமுக உதயமான காலத்தில் இருந்து தீவிரமாக செயல்பட்டு வந்தவர். கமலக்கண்ணன் தன் தந்தை வழியில் கடந்த 2001 முதல் அதிமுகவில் தீவிரமாக பணியாற்றி வருபவர். 2003இல் புகழூர் காகித ஆலை பேரூராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 2005இல் பேரவை ஒன்றிய செயலாளராக கட்சி பொறுப்பில் இருந்தவர். 2009 முதல் கரூர் ஒன்றிய கழக செயலாளராக இருந்து வருகிறார். 2006இல் பேரூராட்சி கவுன்சிலர், 2011இல் டிஎன்பிஎல் பேரூராட்சி தலைவர் என சிறப்பாக மக்கள் பணி செய்தவர். மாவட்ட பாசறை செயலாளராகவும் பொறுப்பில் இருந்து வந்துள்ளார். 2016 முதல் அரவாக்குறிச்சி தொகுதிக்கு அதிமுக தலைமையிடம் வாய்ப்பு கேட்டு வருபவர். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவில் முதன்மையாக பேசப்பட்டவர். கூட்டணி கட்சிக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டதால் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்கின்றனர். இந்த முறை 2026 தேர்தலில் அதிமுகவில் பேசப்படும் நபர்களில் கமலக்கண்ணன் பெயர் முதன்மையாக இருப்பதை தொகுதியில் காண முடிகிறது. திமுகவை பொறுத்தவரை சிட்டிங் எம்எல்ஏவாக இருப்பவர் மோஞ்சனூர் இளங்கோ. எந்தவித கெட்ட பெயரும் இல்லாதவர். 5 வருட காலத்தில் தான் தொகுதியில் செய்து வந்துள்ள மக்கள் நல திட்டங்களை முன்னிறுத்தி மீண்டும் வாய்ப்பு கேட்பவர். அடுத்து சேகர் என்கிற குணசேகரன். மாணவ பருவத்தில் இருந்து திமுகவில் தீவிரமாக செயல்பட்டு வருபவர். கிளைக்கழக செயலாளர், ஊராட்சி செயலாளர், ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் போன்ற பொறுப்புகளை வைத்தவர். கரூர் ஒன்றிய செயலாளராக இருந்தவர். தற்போது புகழூர் நகர கழக செயலாளராக செயல்பட்டு வருபவர். கடந்த 2022இல் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் புகழூர் நகரமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் நலப்பணிகளை செய்து வருபவர். புகழிமலை அடிவாரத்தில் குடியிருந்து வருகின்ற 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நிரந்தர பட்டா வழங்கி கொடுத்து அப்பகுதி மக்களின் அன்பை பெற்றவர். ஆறு நாட்டார் மலை, ஞானப்பரப்பு, ஐயப்பன் கோயில்களில் நீண்ட வருடங்களாக தடைப்பட்டிருந்த குடமுடுக்கு விழாவை சிறப்பாக நடத்தியதால் பொதுமக்கள் மத்தியிலே நற்பெயர் எடுத்துள்ளார். நகராட்சி எல்லைக்குட்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் குடிநீர் வசதி, சாலை வசதி, தெருவிளக்குகள், கழிவுநீர் வடிகால் போன்ற அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்துள்ளார். நெகிழி இல்லாத நகராட்சி, பொழுதுபோக்கு வசதிக்காக புதிய பூங்கா வசதிகள், 1000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நடுவது என சுற்றுச்சூழலை கருத்தில் கொண்டு செயல்பட்டதால் சிறப்பான நகரமன்ற தலைவர் என்கின்ற பாராட்டை பெற்றவர். 2021 தேர்தலில் கட்சி தலைமையிட வாய்ப்பு கேட்டு வந்தவர். 2026 சட்டமன்ற தேர்தலில் அரவாக்குறிச்சி தொகுதியில் திமுக சார்பில் புகழூர் நகரமன்ற தலைவராக சிறப்பாக செயல்பட்டு மக்கள் மத்தியில் நற்பெயர் எடுத்துள்ள சேகர் என்ற குணசேகரின் பெயர் பிரதானமாக பேசப்படுவதை காண முடிகிறது. திமுகவை பொறுத்தவரை பரமத்தி ஒன்றிய செயலாளர் கருணாநிதி, மாநில நெசவாளர் அணி துணை செயலாளர் பரணிமணி ஆகியோரது பெயர்களும் தொகுதியில் உச்சரிக்கப்படுகிறது. 2026 தேர்தலுக்கான அரவாக்குறிச்சி தொகுதியின் அதிமுக திமுக வேட்பாளர்கள் யார் யார் என்பதற்கான விடை விரைவில் தெரிந்துவிடும்.